ஓம் சாந்தி. நான் எல்லையற்ற வைராகியமுடைய ஆத்மா. நான் சகஜயோகி ஆத்மா. நான் அனைத்து பொறுப்புகளின் சுமையை தந்தையிடம் ஒப்படைத்து விடும் ஆத்மா. டபுள் லைட்டாக இருக்கும் ஆத்மா. தந்தை நம்மை துக்கதாமத்தை சந்நியாசம் செய்விக்க வந்திருக்கின்றார். இதுதான் எல்லையற்ற சந்நியாசமாகும். அந்த சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் நாம் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்வதில்லை. வீட்டில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் முட்கள் நிறைந்த காடாக இருப்பதாக புரிந்து கொள்கின்றோம். நாம் புத்தியின் மூலம் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்கின்றோம். தந்தை எப்பொழுதும் அமைதி கடலாக இருக்கின்றார். நாம் இப்போது அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையை நினைவு செய்து செய்து நாம் கண்டிப்பாக சாந்திதாம் செல்கின்றோம். இப்பொழுது நாம் ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சாந்திதாமம் கதியாகும். சுகதாமம் சத்கதியாகும். இப்பொழுது நாம் சாந்திதாமமான வீட்டை நினைவு செய்கின்றோம். நினைவின் மூலம் நம்முடைய பாவங்கள் பஸ்பமாகி விடுகின்றது. ஆத்மாவும் தூய்மையாக ஆகி பிறகு அதனுடைய வீட்டிற்கு செல்கின்றது. இது உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். நாம் யோக பலத்தின் மூலம் உண்மையான தங்கமாக ஆகின்றோம். நம்முடையது குடும்ப மார்க்கமாகும். நாம் இப்போது மரத்தையும் சக்கரத்தையும் நினைவு செய்கின்றோம். தந்தை கல்ப கல்பமாக வந்து கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். ஏனெனில் அவரே விதையாக இருக்கின்றார், சத்தியமாக இருக்கின்றார், உயிர் உள்ளவராக இருக்கின்றார். தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்றார். நாம் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம். அழிவற்ற மூர்த்தியாகும். ஆத்மாவின் சிம்மாசனம் மனிதருடைய சரீரமே ஆகும். சத்தியுகத்தில் நமக்கு முதல் தரமான சிம்மாசனம் கிடைக்கின்றது. தந்தையை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நமக்கு
அப்படிப்பட்ட தெய்வீக சிம்மாசனம் கிடைக்கின்றது. அழுக்கு நீங்கி விடுகிறது. இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தின் சிம்மாசனமாக இருக்கின்றது. பின்னர் தேவதை சிம்மாசனம் கிடைக்கின்றது. நாம் சுகதாமத்தை நினைவு செய்து துக்கதாமத்தை மறந்து கொண்டே செல்கின்றோம். நாம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம். நாம் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். நாம் இப்போது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆகின்றோம். நாம் ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கின்றோம். பின்னர் ஈஸ்வரிய சம்பிரதாயத்திலிருந்து தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுகின்றோம். இப்போது நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம். பிறகு நாமே தேவதையாக ஆகின்றோம். இது குட்டிக்கர்ண விளையாட்டாகும். வாழ்வில் சில நேரம் ஏதாவது கர்மத்தின் கணக்கு வழக்கு முன்னால் வருகிறது எனில் அதன் காரணமாக நம்முடைய மனதை ஆடாமல் அசையாமல் வைத்திருக்கின்றோம். ஸ்திதியை ஸ்திரமானதாக வைத்திருக்கின்றோம். ஏதாவது கணக்கு வழக்கு வந்ததெனில் அதை கண்டறிந்து தொலைவில் இருக்கும்போது அதை நாம் அழித்து விடுகின்றோம். சர்வசக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றார் எனும்போது மாயை நம்மை அசைக்க முடியாது. அதற்காக நாம் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை நடைமுறையில் கொண்டு வருகின்றோம். மேலும் நேரப்படி பயன்படுத்துகின்றோம். ஆதலால் நாம் சகஜயோகியாக ஆகிவிடுகின்றோம். இப்போது நாம் நிரந்தரமான யோகியாக ஆகின்றோம். ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கு குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்கின்றோம். நினைவின் பயிற்சியின் மூலம்தான் பாவங்கள் அழிகின்றது மற்றும் சத்தியுகத்தின் சிம்மாசனம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த ருக்கதாமத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் வைத்து நம்முடைய உண்மையான இருப்பிடமான சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம். கர்மத்தின் கணக்கு வழக்குகளை புரிந்து கொண்டு நம்முடைய ஆடாத ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சகஜயோகி ஆத்மா நாம் டபுள் லைட்டாக இருப்பதற்காக நம்முடைய அனைத்து பொறுப்புகளின் சுமையையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிடும் ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.